வணக்கம் நண்பர்களே. வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் பண்ணுவதற்காக கடந்த நவம்பர் மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்தால வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு நடைமுறைகளுக்கு பிறகு வரை வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல், துணை வாக்காளர் பட்டியல்னு ஒரு வழியா வாக்காளர்களுக்கான நம்ம பேரை அலசி ஆராய்ஞ்சு தோராயமா ஒரு 70 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி ஒரு வழியா அந்த பணிகள் முடிந்த கையோட தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 16வது சட்டப்பேரவைக்கான காலமானது வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதியோட முடியிருக்கின்ற நிலையில வாக்காளர்கள் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அடுத்து அமைய இருக்கின்ற 17வது சட்டப்பேரவைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகத்துல பொது தேர்தலானது நடக்க இருக்குதுங்க. மொத்தம் உள்ள 38 மாவட்டங்கள்ல இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்த ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 வாக்காளர்களும் 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் 7,617 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் இருந்ததாக இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்ததுங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளிவந்த பிறகு மீண்டும் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பிறகு சுமார் 2,91,733 ஆண் வாக்காளர்களும் 3,44,522 பெண் வாக்காளர்களும் 111 திருநங்கை வாக்காளர்களும் ஆக மொத்தம் 6,35,911 வாக்காளர்களுடன் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையாக 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த எண்ணிக்கையில 2,80,30,658 ஆண் வாக்காளர்களும் 2,93,04,905 பெண் வாக்காளர்களும் 7,728 திருநங்கை வாக்காளர்களும் அடங்குங்க. இந்த புள்ளி விவரங்கள் போதாதுன்னு இந்திய தேர்தல் ஆணையமானது வயது வாரியா எவ்வளவு ஆண் வாக்காளர்கள், எவ்வளவு பெண் வாக்காளர்கள், எவ்வளவு திருநங்கை வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்கிறத ஒரு அட்டவணை மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி 18 இருந்து 19 வயசுக்குள்ள 7,62,308 ஆண் வாக்காளர்களும் 6,96,632 பெண் வாக்காளர்களும் 99 திருநங்கை வாக்காளர்களும் ஆக மொத்தம் 14,59,039 வாக்காளர்கள் 18 இருந்து 19 வயசுக்குள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த எண்ணிக்கையானது மொத்தமுள்ள வாக்காளர்கள்ல 2.54% வாக்காளர்கள் இந்த வயசுல இருக்கிறதாகவும் 20 இருந்து 29 வயதுக்குள்ள 18.69% வாக்காளர்களும் 30 இருந்து 39 வயதுக்குள்ள 20.25% வாக்காளர்களும் 40 முதல் 49 வயதுக்குள்ள 20.75% வாக்காளர்களும் 50 இருந்து 59 வயதுக்குள்ள 18.11% வாக்காளர்களும் 60 இருந்து 69 வயதுக்குள்ள 11.81% வாக்காளர்களும் 70 இருந்து 79 வயதுக்குள்ள 5.99% வாக்காளர்களும் 80 வயதிற்கு மேல மூத்த குடிமக்கள் மொத்தம் 1.85% வாக்காளர்களும் இருப்பதாக துல்லியமான புள்ளி விவரங்கள் தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டுள்ளதுங்க. இந்த புள்ளி விவரம் படி பார்த்தோம்னா 20 இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அடுத்து வர இருக்கின்ற 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மிக முக்கிய பங்கு இருக்குன்னு இந்த புள்ளி விவரம் மூலமா நாம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க. தேர்தலுக்கான பணிகளை முழு வீச்சில் செயல்படுத்தி கொண்டு வரும் மாநில தேர்தல் ஆணையம் தற்பொழுது வாக்காளர்களுக்கான அடையாள சீட்டுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வீடு வீடா அவங்களுக்கான அந்த சீட்டுகளை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான பகுதிகளில் இந்த பணி முடிவடைந்த நிலையில மேலும் ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் நிலுவையில் இருக்கிறதா தெரிய வருதுங்க. மேலும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நாளா இருந்தாலும் 85 வயதை கடந்த மிக மூத்த குடிமக்களுக்கும் 40% மேலாக பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேர்தல் ஆணையமே முன் வந்து தபால் வாக்குகள் மூலமாக வாக்களிக்கலாங்கிற திட்டத்தை கொரோனா பெருந்துயர் காலத்திலையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் இந்திய தேர்தல் ஆணையம் அமுல்படுத்தி இருந்ததுங்க. அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 85 வயது கடந்த மிக மூத்த குடிமக்களுக்கும் 40% உடல் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுடைய வீடுகளை தேடியே தபால் வாக்குகளோட உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாவே வீட்டுக்கே வந்து தபால் வாக்குகளை உங்களை போட சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இந்த நடைமுறையானது ஏறக்குறைய ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளேயே அனைத்து தபால் வாக்குகளையும்
வாக்குச்சாவடி அலுவலர்கள் முறையாக வாங்கிடுவாங்கன்னு தேர்தல் ஆணையத்தால தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. உங்க வீட்லயும் 85 வயது கடந்த மூத்த குடிமக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பொன்னான வாக்குகளை தபால் ஓட்டுகள் மூலமா செலுத்தி அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்களோட சேர்ந்து ஒத்துழைங்க. அதே மாதிரி வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீட தேடி வரும் பொழுது ஒருவேளை நீங்க வெளியே இருந்தீங்கன்னா 2வது ஒரு முறை 18ஆம் தேதிக்குள்ள மீண்டும் ஒரு முறை வருவாங்க. அப்பயும் நீங்க இல்லைன்னா மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாதுன்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல தபால் ஓட்டு செலுத்தாத மூத்த குடிமக்கள் நேரடியாகவே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கலாமா என்பது குறித்து எந்த விரிவான தகவல்களும் தேர்தல் ஆணையத்தால முறையா வெளியிடப்படலைங்க. எது எப்படி இருந்தாலும் வாக்குங்கிறது நம்மளுடைய உரிமைங்க. அதை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒருவேளை தபால் ஓட்டு போடாத மூத்த குடிமக்களா இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தேர்தல் நாள்ல வாக்குச்சாவடிக்கே போய் வாக்களிக்க முயற்சி பண்ணுங்க. அதே போல மத்த வாக்காளருங்க தேர்தல் அன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அந்த அடையாள சீட்டை மட்டும் கொண்டுட்டு போயிட்டு வாக்களிக்கலான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களை வாக்களிக்க அனுமதிக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தால வழங்கப்பட்ட அந்த சீட்டோட ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள 13 வகையான ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம், அதாவது ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி போன்ற புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைய கண்டிப்பா கொண்டுட்டு போகணுங்கிறத மறந்துடாதீங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல இருந்து தலைமுறையா வாக்களிக்கிற வாக்காளர்கள் வரை நம்ம ஜனநாயக கடமையை செலுத்தி நம்ம மண்ணை ஆட்சி செய்வதற்கான சரியான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து திறமையான ஆட்சியாளர்களை ஆட்சி அமைக்க செய்து தமிழக மண்ணை காப்பாற்றணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் வாக்களிக்க மறக்காதீங்க. நடைபெற போகும் 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான அடிப்படை தகவல்களோடு இந்த காணொளி நிறைவு பெற்று மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.